அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்னிங் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:55க்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. 4:55ன்றது ரொம்ப லேட்டு தான். இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று கொஞ்சம் முன்னாடி நாள் வேலைகள்லாம் முடிக்கும் இல்லையா, அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் அப்படியே தூங்கியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் 4:55க்கு தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே நம்ம வாசலில் தெளித்து விட்டுட்டு நம்மளுடைய எப்பவும் போல் ரெகுலரான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு வேலைகளெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம உடம்பும் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் உடம்பு சப்போர்ட் பண்ணலைன்னும் போது முடிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிற பெண்கள் நமக்கு ஓகே, ஆனால் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு உடம்பே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலுமே வந்து அவங்க எந்திரிச்சு கட்டாயத்தினால போய் தான் ஆகணும். நான் வந்து அந்த 4:55க்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வெளியில் வந்து டைம் பார்க்கும்போது நான் அதை தான் யோசித்தேன். நமக்கு வந்து ஓகே, எப்போ வேணால் எந்திரிச்சிக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு டைம் இருக்கிற தொட்டு நம்ம இவ்வளோ லேசியாக இருக்கோம். ஆனால் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு ஓடக்கூடிய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா, என்ன தான் அவங்களுக்கு உடம்பு வந்து கஷ்டப்பட்டாலும் டயர்ட்னஸ் இருந்தாலும் அவங்க எந்திரிச்சு போய் தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது அவங்க போவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறது, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னும் போது அவங்க போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஆகிடுது. நம்மளுமே வந்து அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். பல பெண்கள் பார்த்திங்கன்னா இருட்டோடு வீட்டை விட்டு கிளம்புவாங்க, அதே போல் திரும்பியும் இருட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் வந்து நான் ஒரு வாட்டியும் நினச்சி பார்ப்பேன். நம்மலாம் எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் எத்தனையோ லேடிஸ் வந்து அவங்க லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டமாகவே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தலை வணங்கி ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் எழும்போது அதை நான் ரொம்பவே உணர்ந்தேன். என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கே, இப்படி நம்ம அப்போ எப்படி நம்ம எந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோமே, ஆனால் பல பேர் வந்து எந்திரிச்சே ஆகணும்னு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைப்பெல்லாம் வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, நமக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை பார்த்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். இருக்கிற லைஃப்க்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நினச்சேன். ஸோ ஏன் என்னடா இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்ததும் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் ஓடின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி படுற கஷ்டத்தை தான் வந்து நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துருக்கிறேன். ஒரு சிலர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்து ஓகே மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம். ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த மாதிரி இருக்காது. காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அவங்களோட ஓட்டமும் அவரோடவே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பல பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாள்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பல வேலைகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிற்கும். அந்த மாதிரியான பெண்கள் நானுமே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த இருக்கிற ஒரு நாள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், துணிங்களெல்லாம் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கும். பல பெண்கள் வந்து ஏங்கிறத கூட நான் கேட்டிருக்கேன். எப்பா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கணும் போல் இருக்குது, வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரியான குடுப்பனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளோட லைஃப்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஒரு பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடன் இருந்தால் கூட அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது, அதுக்காக பெரிய முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர். ஆனால் பல பேரோட லைஃப்பில், ஏன் எங்கள் லைஃப்லேயே கூட நாங்கள் நிறைய விஷயங்களை சந்தித்தோம், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து எதையுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. நம்மளால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை, நம்மளால் செய்ய முடியாதுன்றது எதுவும் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப அதையே டீப்பாக யோசித்து ஒரு இடத்துல முடங்கி உட்காராமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து தயார் பண்ணி ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிஸ்டருடைய கமெண்ட்ஸ் வந்து படித்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா கடன் அப்படி தான். அதுக்கு என்னால் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும். ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வை வந்து அவர் கொடுத்துருப்பாரு.
அதை நம்ம தேடி அந்த தீர்வு பார்த்து நம்ம சரி பண்ணணுமே கண்டி அதையே நினச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல முடங்கி உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. ஒரு 15 லட்ச ரூபாய் கடனுக்காக வந்து எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளால் நிச்சயமாக அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. பல கோடி பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி தைரியத்தோட முன்னேறி நம்ம ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுபோல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசாக பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் பெருசாகவும் தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு அடி தள்ளி வச்சுட்டு ஓகே இது நடந்துருச்சு, இதிலேருந்து நம்ம வெளியில் வந்தாகணும், அதுக்கு நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இவ்வளோ சொல்கிறேன், ஆனால் நானுமே வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த இடத்த நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்கேன். பல நேரங்கள் நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அது மாதிரி வந்ததும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஓடணும் அப்படின்றதுக்கும் நம்ம தயார் பண்ணிக்கணும். இதுதான் வந்து லைஃபு. எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடுச்சுன்னா எதுக்கோடைய அருமையும் நமக்கு தெரியாது. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்காது. பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய சவால். ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து அந்த சக்தியை கடவுள் கொடுத்துருக்கான். அதனால் அதுலேருந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வர முடியும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து ஒரு மூலதனமாகவே இருந்து அந்த குடும்பத்தில் அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் நான் நிறைய ஃபேமிலியை வந்து இப்போவும் என்னோடய ரிலேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை இருக்குது. அதனால் வந்து எதை நினச்சும் ரொம்ப துவண்டு போகாதீங்க. நம்மளால் சாதிக்க முடியாதது என்ன இருக்குது? எல்லா மனுஷனாலையும் எல்லா விஷயமும் செய்ய முடியும். அதுக்கான தேடுதல் நம்ம தேடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுடுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து வழி என்ன அப்படின்றத நம்ம தேடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேபோல் நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து என்றைக்குமே யோசிக்காதீங்க. நெகட்டிவான விஷயம் நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே அது நம்மளை விட்டு போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தான் அது தந்துடும். ஆனால் அந்த நெகட்டிவான விஷயம் நமக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையுமே கடந்து வர முடியும். நெகட்டிவான்னு நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் இருந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் உன்னால் முடியாது, எதுக்கு நீ இதெல்லாம் ட்ரை பண்ணுற, இதை நீ செஞ்சினாக்கா உன்னால் முடியுமா, அது யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குவாங்க. இதுதான் நெகட்டிவான ஒரு விஷயம். ஏன் என்னால் முடியாது அப்படி சொன்ன உடனே பல பெண்கள் என்ன தெரியுமா, ஆமாம் என்னால் இதை செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போகிற எத்தனையோ பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தைரியமாக போல்டாக செய்ய ஆரம்பிங்க. உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும், சாதிச்சே தீரணுன்ற ஒரு வெறியோடு ஓட ஆரம்பிங்க. நமக்கான ஒரு தேவையை வந்து நம்ம தான் செஞ்சுக்கணுமே கண்டி அடுத்தவங்க நமக்கு செய்வாங்கன்னோ அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக எந்த பெண்களுக்குமே இருக்கக்கூடாது. எந்த கட்டத்தில் இருந்தாலுமே நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம் செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கலாம். முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப எந்த விஷயமும் நம்ம செய்ய முடியாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்த காலம்லாம் உண்டு. இன்றைக்கி படிப்பறிவே இல்லைனாலும் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. டைலரிங் இருக்குது, யூடியூப் இருக்குது, இது போல் எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணி அதில் நம்ம சக்ஸஸ் காட்டுறோம் பாருங்கள், அதுதான் லைஃபு. என்னாலேயும் முடியும், என்னாலேயும் செய்ய முடியும். இதை வந்து தினந்தோறும் நீங்கள் உங்களை வந்து சொல்லிக்கோங்க. என்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வந்து லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா உண்மையிலே நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேண்டாம், ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு கிடைக்கிற நேரங்களை வந்து நம்ம ரொம்பவே சரியான நேரமாக பயன்படுத்தணும்னு வைங்க. நம்மளால் சமாளிக்க முடியாத விஷயமும் கிடையாது. நமக்கான நேரம் வந்து ரொம்ப பொன்னானது. அந்த டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்கிறோமா அப்படின்றத ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பாருங்களேன். வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க நேரம் வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட தேவையை பார்த்துருவாங்க, அவங்க ஆஃபீஸ் போவாங்க, அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் போது அவங்களுக்கு அது பணமாக மாறுது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். பல நேரம் வந்து
தேவையில்லாத விஷயங்கள் பேசிகிட்ருப்போம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கிறது, டைமை வந்து வேஸ்ட்டாக கழிச்சிட்ருக்கிறது, இப்படி பல பேர் இருக்கும். அதனால் வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு எத்தனையோ விஷயம் இருக்குது நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இதே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்த நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைவோம். 4 பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். நம்ம வந்து யார் கையை எதிர்பார்த்து வாழணும்னு சொல்லிட்டு வாழக்கூடாது. நாம் ஒரு 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்போது வீட்டில் கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட ஒரே சம்பாத்தியம்தான், அதில் மட்டுமே அவர் மட்டுமே கஷ்டப்பட்டு அவர் மட்டுமே ஓடிட்டு இருந்தாருன்னா ஏதாவது முன்னேற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி ஒருத்தருடைய சம்பளத்தை வச்சு நம்ம யாராலையும் ரன் பண்ணவும் முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யலாம். நம்மளால் எந்த விஷயத்தில் ஏர்ன் பண்ண முடியும், எதில் சம்பாதிச்சோன்னா நம்மளால் வந்து எந்த விஷயத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கணும். அப்படி போகிறோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளுடைய நாள் ஒவ்வொரு நாளுமே வந்து நல்ல பயனுள்ள நாளாக தான் நமக்கு அமையும். நமக்கான ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி நாள் ஓகே எழுந்திரிச்சோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், பசங்களை பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இது போயிட்டு தான் இருக்குது. நாளுமே அப்படி தான் இருந்துகிட்ருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய முடியும், அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அப்புறமாவும் நம்ம சும்மா இருந்தோம்னா அது கரெக்ட் இல்லை இல்லையா? நம்ம காலம் கடந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது சரியாக இருக்காது. நமக்கு கிடைச்ச காலங்களில் நம்ம இப்போ வந்து ஓகே இந்த நேரம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா இதுவே லேட்டு தான் இருந்தாலும் வந்து ஓகே இதுக்கப்புறமும் நான் வந்து விடாமல் இந்த டைம்லையாவது நான் வந்து செய்யணும்னு நினச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதனால் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்கு அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ரொம்பவே நல்ல பாசிட்டிவாக எனக்கு துவங்குச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு வெளியில் கலர்லாம் கொடுத்துட்டேன். அதே போல் நம்ம நிலைவாசல்கிட்டேயும் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துலையும் ஒரு அழகாக கலர் கோலம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் விளக்கு ஏற்றுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மணி 6:45 ஆகிடுச்சு. இன்றைக்குமே லேட்டாக தான் விளக்கு ஏற்றியிருந்தேன். நம்ம அந்த 5:30 மணி அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் செஞ்சிட்ருக்கும் போதே அப்படியே பூஜை அறையிலையுமே பார்த்திங்கன்னா சாமிங்களுக்கு எல்லா பூவெல்லாம் வச்சு அவங்களுக்குமே புதுசாக நெய்வேத்தியம் தண்ணி எல்லாத்தையும் மாற்றி முடிச்சுட்டு உள்ளமே வந்து அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டேன். வெளியவும் பூஜை முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து அப்படியே உள்ளே கொண்டுட்டு வந்து சாம்பிராணியை எல்லா இடத்துலையும் நல்லா காட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே ஆரத்தியும் வந்து கட்டிட்டு கற்பூர ஆரத்தி பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வெளியில் துவங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து பூஜையை முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் பேசியிருந்த விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கி மார்னிங் தோணுனதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு நாம தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 கைகள் இணைந்து தட்டும்போது தான் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம 2 பேராக இருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவாக செய்யும்போது தான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லியிருந்த விஷயத்த வந்து சரியாக சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இன்றைக்கி காலையில் எனக்கு தோணின விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக போச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய பவிஸ்பாத் சேனலை லைக் பண்ணிக்கோங்க,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.